ஏமா ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்களா? மாப்பிள்ள டாக்டர் ஃபோன் பண்ணி வர சொல்லவா? என்ன கேள்வி கேட்டுக்கிட்டு ஃபோன் பண்ணி வர சொல்லுங்க. வேணாப்பா, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா சரியா போயிடும். படுப்பாவிங்க, இவ்ளோ நெஞ்சு எடுத்திருந்தா என் பொண்ணு இவ்ளோ கஷ்டப்படுத்திருப்பாங்க. திவ்யா, நீ நல்லபடியா வீட்டுக்கு வந்தது ரொம்ப சந்தோஷமா. ஆனா நாங்கெல்லாம் உன் மேல எவ்வளவு பாசமா அன்பா இருக்கோம். எங்க கிட்ட போய் முக்கியமான விஷயத்த மறைச்சிட்டியே. அதானே, திவ்யாவுக்கு ஏற்கனவே அந்த கார்த்திக்கோட நிச்சயம் பண்ணதை பத்தி தான் கேக்குறேன். அது எவ்வளவு பெரிய விஷயம். நம்ம வீட்டுக்கு வந்ததும் அதை தானே முதல்ல சொல்லிருக்கணும். அதுதானே நியாயம். ஏம்மா அதை பத்திலாம் கேட்கறதுக்கு இதுவா நேரம்? அவளே சித்திரவதைப்பட்டு வந்து சேர்ந்திருக்கா. சிச்சுவேஷன் தெரியாம குறுக்கு விசாரணை பண்ணிட்டு இருக்க. இல்லன்னே, மாப்பிள்ளையை பார்த்து நிச்சயம் பண்றது ஒரு பொண்ணோட வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான விஷயம். அத மறைச்சது நம்மள முட்டாளாக்குன மாதிரில இருக்கு. அதான் கேட்டேன். எது முட்டாள்தனம்? ரட்சணாவை நம்ம தூக்கி வச்சு கொண்டாடணுமே, அதுதான் முட்டாள்தனம். நம்ம மேல இருக்க கோபத்துல திவ்யாவை கொலை பண்ற அளவுக்கு போயிருக்கா. அதெல்லாம் யோசிச்சு பேசுங்க. உண்மையை சொல்லணும்னா அவன் நம்ம ஃபேமிலிக்குள்ள வந்த ஒரே காரணத்துக்காக அவன் உயிரியே பணயம் வச்சிருக்கா. புரியுதா உங்களுக்கு? ஏதோ ஒரு ஆதங்கத்துல கேட்டுட்டேன், மன்னிச்சுக்கங்க அண்ணே. போச்சு, சும்மாவே தரையில விட மாட்டாரு. இப்ப சிம்பத்தி வேற 10க்கு 100 சேர்ந்துருச்சு. பிரபு, நீ பேசு. ஏன் திவ்யா, எனக்கு ஒரு கால் பண்ணியிருந்தா நான் வந்து உங்களை ரெஸ்கியூ பண்ணியிருப்பேனே. சாரிம்மா திவ்யா, இந்த வீட்டில் இவ்வளவு பேர் இருந்தும் ஆபத்துக்கு உதவி பண்ண முடியாம போச்சே. என் பொண்ணு நல்லபடியா வீடு திரும்பணும்னு வேண்டாத தெய்வம் இல்ல, பண்ணாத பிரார்த்தனை இல்ல. ஏதாவது விபரீதம் நடந்திருந்தா நினைச்சாலே டென்ஷனா இருக்கு. நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா, திருஷ்டி கழிஞ்சிருச்சுன்னு நினைச்சுக்க. இனிமே உனக்கு ஒரு குறையும் வராது. சுப்பு, அவ ரொம்ப டயர்டா இருக்கா. ரூம்ல கூட்டு போய் படுக்க வை, ரெஸ்ட் எடுக்கட்டும். கொஞ்சம் பக்கத்துல இருந்து பாத்துக்கோ. இது நீங்க சொல்லிதான் எனக்கு தெரியணுமா? திவ்யா நம்ம பொண்ணுங்க, இவளை நான் பாத்துக்காம வேற யார் பாத்துக்குவாங்க?